Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான statistics 13.3ல first question பார்க்க போறோம். இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Following distribution gives the monthly consumption of electricity of 68 consumers of a locality. Find the median, mean and mode of the data and compare them அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீடியன் மீன் மோடுமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கம்பேர் பண்ணணும். இந்த டேபிள் தான் நம்ம இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மீடியன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருந்த கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் எடுத்து எழுதியிருக்கோம். மீடியன் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு டேபிள் நம்ம ட்ரா பண்ணால் போதும். அது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சிலேருந்து குமுலேட்டிவாக எடுத்து எழுதுறது. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 4 இருக்குது. அந்த 4 எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்ச 4 இந்த 5 ஆட் பண்ணிக்கணும். 4 + 5 9. அடுத்த 9 13 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது 22 கிடைக்குது. 22ம் 20 ஆட் பண்ணும்போது 42. 42ம் 14 ஆட் பண்ணும்போது 56. 56ம் 8ம் ஆட் பண்ணும்போது 64. 64ம் 4ம் ஆட் பண்ணும்போது 68. இது டோட்டலாக இந்த சமேஷன் எஃப் பண்ணும்போது 68 கிடைக்குது. அதே 68 இங்கே வந்திருந்தா உங்கள் ஆன்சர் கரெக்டு. சமேஷன் எஃப்ன்றது தான் ஆக்சுவலாக நம்ம என் அப்படின்னு எடுத்துப்போம். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த டேட்டாவில் n வேல்யூலேருந்து முதல்ல n/2 ஃபைண்ட் பண்ணுங்கள். n/2 அப்படின்றது 68/2. 68 2ஆல் டிவைட் பண்ணால் 34 கிடைக்குது. 34ன்ற நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பார்க்கணும். 22க்கும் 42க்கும் நடுவில் தான் இந்த n/2 லைஸ் ஆகுது. அதாவது 34ன்ற நம்பர் 22க்கும் 42க்கும் நடுவில் தானே வருது. இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கணும். 42 தான் பெரிய நம்பர். அப்போ இந்த 42 இருக்கிற இந்த பாக்ஸை இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ், எம்சின்னு சொல்லுவாங்க. இதை மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸில் இங்கே முதல்ல இருக்க நம்பர் தான் லோவர் லிமிட். இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. வாட் இஸ் அ லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ்னா இதுதான். இதான் உங்களோட எல். ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கிற நம்பர் தான் எஃப். அப்போ இந்த 20 தான் நம்மளோட எஃப். சிஎஃப் அப்படின்றது இந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடாது, ப்ரெசீடிங் சிஎஃப் தான் எடுக்கணும். அது ஏன் ப்ரெசீடிங் சிஎஃப் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட மீடியனோட ஃபார்முலா. ஸோ இதான் நம்மளோட மீடியனோட ஃபார்முலா. இதை எழுதிட்டோம் நம்ம. இதில் எல்ன்றது இந்த லோவர் லிமிட். n/2 மைனஸ் சிஎஃப்னு வருது பாருங்க. n/2ன்றது 34. சிஎஃப் வந்து அதில் மைனஸ் ஆகுதுன்னா 34 விட சின்ன சிஎஃப் தான் நம்ம எடுக்கணும். n/2 இங்கே தானே இருக்கு. அப்போ இதை விட சின்ன நம்பர் தான் இந்த சிஎஃப்க்கு எடுக்கணும். அதனால தான் ப்ரெசீடிங்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல்லுக்கு பதிலாக 125 ப்ளஸ் n/2 நம்ம ஆல்ரெடி 34னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் சிஎஃபோட வேல்யூ 22, டேபிளில் இருந்து எஃபோட வேல்யூ 20, மல்டிபிள் பை ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். இங்கே பாருங்கள் 65 to 85, 85 to 105 எல்லாமே 20 கேப்பில் இருக்குல்ல. அப்போ வந்து கிளாஸோட சைஸ் இங்கே 20 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 20 என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ 125 ப்ளஸ் 34லேருந்து 22 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் 12 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா 137 யூனிட்ஸ். அப்போ இவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆகுது. இது உங்களோட மீடியன் வேல்யூ. அடுத்து அதே டேபிளுக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் காப்பி பண்ணியாச்சு. மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். அதாவது கிளாஸ் மார்க் அப்படின்னா மிடில் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 65க்கும் 85க்கும் நடுவில் இருக்க நம்பர் என்னவோ அதை எடுத்து எழுதணும். ஒன்று ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இல்லை 65க்கும் 85க்கும் நடுவில் 75 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். 85க்கும் 105க்கும் நடுவில் 95 இருக்குது. இங்கே 100 நடுவில் 20 கேப் இருக்குல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான மிடில் வேல்யூ கிடைக்கும். இது 115, இது 135. ஃபர்ஸ்ட் நம்பரோட 10 ஆட் பண்ணி எழுதுறேன். அது 20 கேப்பில் இருக்கிறதுனால. இல்லை நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன் மேம்னா நீங்கள் அப்படி கூட பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2-3 நம்பர் எழுதிட்டேன். அடுத்த நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணி எழுத முடியும். இந்த மாதிரி எழுதிட்டோம். ஆனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குல்ல. அப்போ இதை நம்ம டைரக்ட் மெத்தடில் பண்ணக்கூடாது, இன்னும் டைம் ஆகும். அதனால இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கிறதுக்காக முதல்ல டிஐ கண்டுபிடிக்கலாம். டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா அசியூம்டு மீன் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணுறது. எக்ஸைலேருந்து நடுவுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர், நடுவுலேருந்து 2 நம்பர் இருந்தால் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இந்த நம்பர் சென்டரில் கரெக்டாக வந்து இருக்கிறதுனால இதை தான் நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட ஏ. இந்த ஏன்ற வேல்யூவை இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பண்ணுறோம். ஸோ இங்கே முதல்ல 75லேருந்து 135 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 60 கிடைக்குது. ஏ வந்து பெருசாக இருக்கிறதுனால இது -60. வேறு 95ல் 135 மைனஸ் பண்ணும்போது -40. இது மாதிரி இது -20. அதே நம்பர்ன்றதுனால இது 0. 155ல் 135 மைனஸ் பண்ணும்போது +20 வரும். அதே மாதிரி இது +40, இது +60 கிடைக்குது. இதோட கிளாஸ் சைஸ் வந்து 20. இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் பாருங்கள் 20ஆல் டிவைட் ஆகுறாங்கல்ல. அப்போ நம்மள இன்னும் கூட அவங்களை என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதனால யூஐ கண்டுபிடிக்க போகிறோம். டிஐயில் கிடைச்ச வேல்யூவை 20ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே டிவைட் ஆச்சுன்னா தான் இதுக்கு பேர் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஐ கண்டுபிடிக்கிறது.
20ஆல டிவைட் பண்ணும்போது இது -3 ஆயிடும். 40/22, 20/21, 0/anything 0. இது 1s are, இது 2s are, 3s are கேன்சல் ஆயிடும். இதுக்கு மேலே xஐ நம்மளால ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச uஐ யூஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம யூஸே பண்ணாத fஐ கூட மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது fi ui. fi ui மல்டிபிள் பண்ணும்போது அந்த ரிமைனிங் பாக்ஸஸ் வந்து இப்படி ஹைட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி ஹைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது இந்த fம் இந்த uவும் தான். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 4 3s are 12 மைனஸ் இருக்கிறதுனால இது -12. 5 2s are 10, 13 1s are 13, 0 into anything 0. 1 14s are 14, 8 2s are 16, 4 3s are 12. இப்படி எழுதிக்கலாம். இந்த 3 நெகட்டிவ் நம்பரையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். இந்த 3 பாசிட்டிவ் நம்பரையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது -35 கிடைக்குது. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 42 கிடைக்குது நமக்கு. ஸோ இது வந்து +42. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ். அதனால் நம்ம என்ன தான் பண்ணணும், சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் எடுத்து எழுதிடணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 7 கிடைக்குது. பிக் நம்பர் ப்ளஸ்ன்றதுனால இது +7 தான். இப்போ சமேஷன் fi uiயோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சமேஷன் fiயோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம். சமேஷன் fi ஆல்ரெடி இதில் வந்து 68 ஃபேமிலிஸ் இருக்குன்னு கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க. அப்போ இதான் நம்ம 68ன்னு எழுதிக்கலாம். நீங்கள் என்னன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதான் நம்மளோட மீனோட ஃபார்முலா. நம்ம இங்கே ஏன்ற ஒரு டேர்மை மைனஸ் பண்ணோம்ல, அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 20ஆல் டிவைட் பண்ணோம்ல ஹெச்ன்றது தான் நம்ம 20, அதை இங்கே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மற்றபடி இது வந்து மீனோட டைரக்ட் ஃபார்முலா fi ui by fi எழுதியாச்சு. ஏக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 135. நீங்கள் கேபிட்டல் ஏன்னு கூட யூஸ் பண்ணி எழுதலாம். 135 ப்ளஸ் சமேஷன் fi uiக்கு நமக்கு 7 ஆன்சர் கிடச்சிருக்கு. டிவைடட் பை 68 மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடச்சிது, 20ன்னு கிடச்சிது. ஏன்னா நம்ம 20ஆல தான் நம்ம கேன்சலேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே 20ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 135 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 20 இருக்குது, இங்கே 68 இருக்குது. ஸோ ரெண்டுமே 4 டேபிளில் வரும். 4 5s are, 4 17s are. நீங்கள் 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். மேலே வந்து 7 5s are 35, கீழே வந்து ஒரே ஒரு 17 மட்டும் இருக்குது. அப்போ 135 ப்ளஸ் 35 17 டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.05 கிடைக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். 137.05 யூனிட்ஸ் அப்படின்றது நம்மளோட மீனோட வேல்யூ. மீனை வந்து நம்ம யூஸ்வலாக x பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மோட். இப்போ மோட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். மோட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த டேபிளுமே வரைய தேவையில்லை. இருக்கிற டேபிள்லேருந்து வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். முதல்ல டேபிளில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் இந்த 20 தான். அப்போ அதை தான் நம்ம f1ன்னு எழுதிக்கணும். f1 அப்படின்றது நம்மளோட மீடியன் கிளாஸ். அப்போ இந்த 20 இருக்கிற இந்த ரோ வந்து உங்களோட மோடல் கிளாஸ். இதை எம்சி நம்ம சொல்லுவோம் மோடல் கிளாஸ் அப்படின்னு. மோடல் கிளாஸில் இந்த முதல்ல வர நம்பர் தான் லோவர் லிமிட் 125. அப்போ எல்லுக்கு பதிலாக 125ன்னு எழுதிக்கோங்க. இது f1 அப்படின்னா f1க்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் f0. அதனால இங்கே 13 அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்த நம்பர் தான் f2. அப்போ f2 வந்து 14 அப்படின்னு எழுதிக்கணும். ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 20 டிஃபரன்ஸில் இருக்கிறதுனால ஹெச்சோட வேல்யூ 20ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதான் நம்மளோட மோடோட ஃபார்முலா. எல்லா வேல்யூஸும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதான் நம்மளோட ஃபார்முலா. எல் ப்ளஸ் ஃபஸ்ட்டு எல் வேல்யூ 125 நமக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் உள்ள வந்து ஃபஸ்ட்டு f1ஓட வேல்யூ 20 மைனஸ் f0ஓட வேல்யூ 13 டிவைடட் பை 2 டைம்ஸ் f1. ஸோ 2 டைம்ஸ் 20 மைனஸ் f0 மைனஸ் f2 மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ 20ன்னு கிடச்சிருக்கு. அதை எழுதிக்கலாம். ஸோ 125 ப்ளஸ் 20ல் 13 மைனஸ் பண்ணால் 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 20 40 மைனஸ் இங்கே -13ம் -14ம் இருக்கிற இடத்தையும் ஆட் பண்ணால் -27 மல்டிபிள் பை 20 இருக்கு. இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணாமல் இவங்களோட கேன்சலேஷன் பண்ணக்கூடாது. இப்போ 125 ப்ளஸ் மேலே வந்து 7 டிவைடட் பை 13 கிடைக்குது. 40ல் 27 மைனஸ் பண்ணால் 13 மல்டிபிள் பை இங்கே ஒரு 20 இருக்குது. அப்போ 125 ப்ளஸ் இங்கே எதுவுமே கேன்சல் பண்ண முடியாதுன்றதுனால இதை மல்டிபிள் பண்ணி 140/13 அப்படின்னு எழுதிக்கலாம். 140 13 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10 பாயிண்ட். ஏன்னா இதில் 130 இருக்குது இதுக்குள்ள. இப்போ 13 10s வரும்ல. அப்போ 10.77 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 135.77 யூனிட்ஸ் அப்படின்றது நம்மளோட கரெக்டான ஆன்சர். இதான் நம்மளோட மோட். இதில் வந்து கம்பேர் தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு கிடைச்ச மெயின் மீடியன் மோடோட வேல்யூஸ் எழுதி பாருங்க. எல்லாமே அந்த 135 137 அரௌண்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ வி கேன் கன்க்ளூட் த 3 மெஷர்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி சேம் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.